ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான ஒரு காட்டில் பலவிதமான விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அரசனாக பெருமிதமும் திமிரும் நிறைந்த ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது தினமும் கர்ஜித்து, நான் தான் இந்த காட்டின் ராஜா என்று மற்ற விலங்குகளை பயமுறுத்தி வந்தது. அந்த காட்டிலேயே மிகவும் புத்திசாலியான ஒரு சிறிய முயலும் வாழ்ந்தது. அருகிலிருந்த ஏரிக்கரையில் மெதுவாக நடக்கும் அமைதியான ஒரு ஆமையும் இருந்தது. ஒரு நாள் வேட்டையாடிக் கொண்டிருந்த சிங்கம் முயலை பார்த்தது. இன்றைக்கு என் உணவு நீதான் என்று சிங்கம் கோபமாக கர்ஜித்தது. முயல் சிறிதும் பயப்படவில்லை. அது நிதானமாக சிங்கத்தை பார்த்து மெதுவாக பேசத் தொடங்கியது. ராஜா, உங்களை விட பெரிய பலசாலி ஒருவர் இந்த காட்டில் இருக்கிறார் என்றது. அதை கேட்ட சிங்கம், யார் அவன் என்று கேட்டது. முயல், அவர் அந்த ஏரியில் வாழ்கிறார் என்று சொல்லி சிங்கத்தை அங்கே அழைத்துச் சென்றது. சிங்கம் தண்ணீரில் எட்டி பார்த்தது. அதில் தன் பிரதிபலிப்பை பார்த்த சிங்கம் அது வேறு ஒரு சிங்கம் என்று நினைத்தது. சிங்கம் கோபத்தில் ஏரிக்குள் பாய்ந்தது. ஆனால் தண்ணீரில் விழுந்ததும் சிங்கம் திணறி சிக்கலில் மாட்டிக்கொண்டது. அதை பார்த்த ஆமை அமைதியாக அருகில் வந்து நிதானமாக பேசத் தொடங்கியது. ராஜா, பலம் இருந்தால் மட்டும் போதாது, கோபம் வந்தால் அறிவு மறையும் என்றது. அப்போதுதான் சிங்கம் தன் தவறை உணர்ந்து வெட்கத்துடன் தலை குனிந்தது. முயலும் அருகில் வந்து, புத்தியும் பணிவும் இருந்தால்தான் உண்மையான தலைமை கிடைக்கும் என்றது. சிங்கம் எல்லா விலங்குகளிடமும் மனமார மன்னிப்பு கேட்டது. அன்றிலிருந்து அந்த காட்டில் சிங்கம் நீதியுடன் ஆட்சி செய்தது. எல்லா விலங்குகளும் அச்சமின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.